நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கும் நாம் தொடர்ந்து ஜோனாஸ் ஆங்கர் அண்ட் த லார்ட்ஸ் கம்பேஷன், யோனாவின் கோபமும் கர்த்தரின் மனதுருக்கமும் என்ற தலைப்பு டாக்டர் எபி நம்மோடு வசனத்தை பகிர்ந்து கொள்வார்கள். வாங்க வசனத்தை சேர்ந்து தியானிப்போமா? The prodigal son, அந்த ஓமை அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அந்த parable of the prodigal son அப்படின்னு சொல்லும்போது, அல்லது கெட்ட குமாரனின் ஓமை அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன யோசிப்போம்னா, இது அப்படிப்பட்டவர்களை குறித்ததான ஒரு ஓமை அப்படின்னு சொல்லி. எஸ், உண்மையிலேயே அந்த ஓமை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு பிதாவுடைய அன்பு எவ்வளவு அது வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆனால் லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஓமை யாருக்காக சொல்லப்பட்டது அப்படின்னா, பரிசேயர்கள், வேதப்பாரர்கள். இயேசு அந்த டாக்ஸ் கலெக்டர்ஸ், ஆயக்காரர்கள், பாவிகளோடு வசனத்தை பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க முறுமுறுக்கிறாங்க. ஏன் இவர் போய் அவங்களோட சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி. அப்போ தான் இயேசுவானர் காணாமல் போன ஒரு ஆட்டை குறித்து, அதே போல் காணாமல் போன வெள்ளிக்காசை குறித்து, அதே போல் காணாமல் போன இந்த மகனுடைய ஊமையை குறித்து சொல்கிறார். இந்த இடத்துல அந்த ஊமையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மூத்த குமாரன் வயலில் இருந்து வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரும்போது மியூசிக் சத்தம் கேட்குது, டான்ஸ் ஆடுறத அவன் பார்க்குறான். அப்போ அவன் ஒரு வேலைக்காரனை அழைத்து கேட்குறான், என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ உன்னுடைய சகோதரன் திரும்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். இன்றைக்கு நம்ம இந்த உபை குறித்து நம்ம சிந்திக்க போகிறதில்ல. யோனா 4ஆம் அதிகாரத்தில் யோனாவின் கோபமும் கர்த்தரின் மனதுருக்கமும், ஜோனாஸ் ஆங்கர் அண்ட் த லார்ட்ஸ் கம்பேஷன். ஸோ ஜோனாவுடைய நிலைமையும் இந்த மூத்த குமாரனுடைய நிலைமையை போல தான் காணப்படக்கூடியதாக இருக்கு. எப்படி இந்த மூத்த குமாரன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தானோ, அதே விதமாக தான் யோனா 4ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறான். யோனா 4ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோனா 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம். யோனாவுக்கு இது மிகவும் व्यसனமாயிருந்தது, அவன் கடும் கோபம் கொண்டு. ஆக்சுவலாக 3ஆம் அதிகாரத்தில் ஏற்பட்ட அந்த எழுப்புதல், அது நிச்சயமாகவே யோனா பிரசங்கித்த அந்த குட்டி பிரசங்கத்தின் மூலமாக, அது தேவனுடைய கிரியை, ஆனாலும் அது யோனாவுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு எழுப்புதல். அதை தொடர்ந்து அவனுடைய பிரசங்கம், அதை தொடர்ந்து அந்த நினிவே பட்டணத்தாருடைய விசுவாசமும் மனம் திரும்புதலும். இப்படி ஒரு பெரிய எழுப்புதலை பார்த்த யோனா எப்படி ஒருவேளை 4ஆம் அதிகாரத்தில் காணப்படக்கூடியவனாக இருந்திருக்க வேண்டும் என்றால், இப்படி ஒருவேளை 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் இருந்திருக்க வேண்டும். எப்படி இருந்திருக்க வேண்டும் என்றால், யோனாவுக்கு இது மிகவும் சந்தோஷமுள்ளதா இருந்தது. அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தினான். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, யோனாவுக்கு இது மிகவும் व्यसனமாயிருந்தது, அவன் கடும் கோபம் கொண்டு. ஆக்சுவலாக எழுப்புதலை குறித்து நம்ம பார்க்கும்போது, எழுப்புதலுக்கு பிறகும் வேத வசனத்தை பிரசங்கிப்பது அவசியம் என்பதை புரிந்து கொள்கிறோம். கடந்த வாரத்தில் நான் சொன்னேன் வெல்ஷ் ரிவைவலை குறித்து. அந்த ரிவைவல் நேரத்தில் இருந்த ஒரு சகோதரி, அவங்களுக்கு 80 இயர்ஸ்க்கு மேலே D.A. கார்சன், நியூ டெஸ்டமெண்ட் ஸ்காலர், அவங்கள சந்திக்கிறார் சவுத் வேல்ஸில். அப்போது
அவங்க சவுத் வேல்ஸில் இவ்வளோ இயர்ஸ் ஆனனால நிச்சயமாகவே இவங்களுக்கு அந்த வேல்ஷ் ரிவைவலை குறித்து தெரிந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அதை குறித்து கேட்க ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த ரிவைவலை குறித்து கேட்ட உடனே அவங்க ரொம்ப சந்தோஷமாக, நான் கூட அந்த ரிவைவல், அந்த எழுப்புதல் தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். எங்கள் அப்பா கூட அதுக்கு பிறகு கெட்ட வார்த்தை எதுவும் பேச மாட்டாங்க, குடிக்கிறத கூட நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தாங்க. அப்பொழுது டிஏ கார்சன் அவங்க கேட்டாங்களாம், இப்பொழுது எப்படி நீங்கள் அந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், எப்படி நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்ன சில காரியங்கள் டிஏ கார்சனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கல. அப்போ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி அவர் எழுதும்போது என்ன எழுதுறாருன்னா, ஒருவேளை என்னுடைய டைமில் இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல அப்படின்னா, அந்த இடத்துல எனக்கும் ஒரு செல்வாக்கு இருக்கும், அதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்னா, நான் என்ன செய்வேன்னா, எழுப்புதலுக்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கிப்பேன். அதே போல கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கக்கூடிய காட்லி லீடர்ஸை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த எழுப்புதல் நினிவே பட்டணத்தில் நடக்குது. அதற்கு பிறகு யோனா என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். அதே போல அந்த நினிவே பட்டணத்தாருக்கு இன்னமும் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி அவருடைய விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு உதவியாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், கடும் கோபம் கொண்டு அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஸோ அவன் என்ன சொல்றான்னா, 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷிஷ்க்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரிந்த ஒரு காரியம். ஏனென்றால் யாத்ராகமும் 34ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் தம்மை யார் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தும் போது இவ்விதமாக தான் வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்னா, இரக்கமும் உள்ளவராக, மன உருக்கம் உள்ளவராக, நீடிய சாந்தம் உள்ளவராக, மிகுந்த கிருபை உள்ளவராக. ஸோ யோனாவுக்கு இது தெரியும். இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்படிப்பட்ட ஒரு கடவுளை தான் அவங்க தேவனாக வைத்திருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரியும், ஆகவே தான் நான் நினிவேக்கு போக மனதில்லாமல் தர்ஷிஷ்க்கு போனேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரீசனை சொல்கிறான். இந்த வசனத்தை பார்க்கும்போது ஒரு சில காரியங்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். சில வேளையில் நம்ம யோசிக்கலாம், போன அதிகாரத்தில் யோனாவுக்குள்ளாகவே ஒரு எழுப்புதல் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமே, இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. 1ஆம் அதிகாரத்துக்கும் 4ஆம் அதிகாரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதில் ஒரு வித்தியாசம் என்னென்னா, பாசிட்டிவாக நம்ம பார்க்க வேண்டும் என்றால், 1ஆம் அதிகாரத்தில் அவன் நினிவேக்கு போகாமல் தர்ஷிஷ்க்கு போகிறான், கப்பலில் போய் படுத்து கொள்ளுகிறான். அவன் மற்றவர்கள் தங்கள் தங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க, ஆனால் அவன் கூப்பிடாமல் இருக்கிறான், அவன் ஜெபிக்காமல் இருக்கிறான். ஈவன் அந்த கப்பலில் இருந்தவங்க கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் நீ நித்திரை பண்ணுகிறது என்ன, எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஆனால் 4ஆம் அதிகாரத்தில் வரும்போது யோனா செய்யக்கூடியது என்னன்னா, அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஸோ இது பாசிட்டிவாக நம்ம யோனாவை பார்க்க வேண்டும் என்றால் இது நமக்கு உதவியாக இருக்கும். நிச்சயமாகவே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல், மீனின் வயிற்றில் இருக்கும்போது ஆலயத்தை நோக்கி பார்க்குறான். அதற்கு பிறகு நான் பண்ணின பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். 3ஆம் அதிகாரத்தில் 2வது தடவை ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது நினிவேக்கு போய் பிரசங்கிக்கிறான். அந்த எழுப்புதல் அது உண்மைதான். அது எப்படி நமக்கு தெரிய வருதுன்னா, அவன் 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். அது நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துது. ஆனால் அவன்கிட்ட
ஒரு குறை இருக்குது. என்ன குறை அப்படின்னா, இந்த நினிவே பட்டணத்தார் இவங்க அழிக்கப்பட வேண்டும். எஸ், தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நினிவேக்கு போய் பிரசங்கிக்கிறான். நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த விதமான எழுப்புதல் அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். ஸோ ஆனால் அங்கே ஜனங்கள் கர்த்தரை தேவனை விசுவாசிக்கிறாங்க. அடுத்தது மனம் திரும்பி தேவன் அவங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்ததை அவர் செய்யாமல் அதை தடுத்துடுறார். இங்கே யோனா இந்த நினிவே பட்டணத்தார் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. இவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. ஆகவே இவங்க தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தா கூட இவங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு எனிமீஸாக தான் காணப்பட்டாங்க. ஸோ ஆகவே எனிமீஸ் அப்படின்னு சொல்லும்போது இவங்க நிச்சயமாகவே தண்டிக்கப்பட வேண்டும். இவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கக்கூடாது. எப்படி நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லி பிரசங்கித்தானோ அதே விதமாக நினிவே கவிழ்க்கப்பட்டு போகணும் அப்படின்றது தான் யோனாவுடைய விருப்பமாக இருந்தது. அது நடக்கலை அப்படின்னு சொல்லி தெரிந்த உடனே தான் அவன் என்ன செய்கிறான்னா, கடும் கோபம் கொண்டு, எனக்கு தெரியும் நீங்கள் இதை செய்வீங்கன்னு, ஆகவே தான் நான் முதல்லையே நினிவேக்கு போகாமல் தர்ஷிஷ்க்கு போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். முதலாவது அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் அந்த ரீசனை சொல்லும்போது, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போது, அந்த என் தேசம் அப்படின்னு சொல்வது கூட அவனுக்கு அந்த தன்னுடைய தேசத்தின் மீது அவனுக்கு இருந்த ஒரு பற்று, ஒரு ஆசை, அதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. நிச்சயமாகவே நம்முடைய நாடு அல்லது நம்முடைய இடம், நம்முடைய ஃபேமிலி, நம்முடைய சமுதாயம் அப்படின்னு சொல்லி நாம் பெருமைப்பட வேண்டும், நேசிக்க வேண்டும், யோனா செய்தது போல. ஆனால் அந்த விதமான ஒரு அன்பு அல்லது அந்த விதமான ஒரு பெருமை மற்றவர்களை நேசிக்காமல் இருப்பது, மற்றவர்கள் மீது அன்பு கூறாமல் இருப்பது அது தவறு. அதை தான் யோனாவுக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். அதுதான் யோனாவுடைய வாழ்க்கையில் ஒரு குறையாக காணப்பட்டது. என் தேசம், என் தேசம் இந்த கர்த்தர் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த தேசம், நினிவே பட்டணத்தார், நோ, அவங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் செல்லக்கூடாது. மாறாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஸோ அந்த 2வது வசனத்தில் அதை குறித்து பார்க்குறோம். அது எந்த அளவுக்கு அவனை கொண்டு சென்று விட்டது அப்படின்னு சொல்லி 3ஆம் வசனத்தில் பார்க்குறோம். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும். எலியா செய்வது போலவே இவனும் செய்யக்கூடியவனாக காணப்படுகிறான். எலியா கூட இதே விதமான ஒரு எழுப்புதல், அது ஒரு வித்தியாசமான எழுப்புதல் கர்மேல் பர்வதத்தில். ஆனால் அதுக்கு பிறகு பயந்து போய் நான் சாகிறது நலம் அப்படின்ற ஒரு விதத்தில் தான் எலியாவும் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். இங்கே யோனாவும் அதே விதமாக சொல்லக்கூடியவனாக காணப்படுகிறான். நிச்சயமாகவே சில நேரத்தில் ஒருவேளை நாம் ஊழியம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம் என்றால், அல்லது ஈவன் விசுவாசிகளாக இருந்து கூட மற்றவர்களுக்கு நாம் டீச் பண்ணக்கூடியவர்களாக இருப்போம் என்றால், அல்லது பெற்றோர்களாக இருக்கும்போது கூட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம் என்றால், அல்லது சண்டே ஸ்கூலில் இருந்து கூட சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸாக இருந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும்போது கூட சில நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது அது கிரியை செய்யாத பட்சத்தில் நமக்கு ஒருவேளை இந்த விதமான ஃப்ரஸ்ட்ரேஷன் வர வாய்ப்பு இருக்கும். அது நம்ம அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் சில நேரத்தில் நமக்கு எப்படிப்பட்ட ஃப்ரஸ்ட்ரேஷன் வரக்கூடாதுன்னா, சில பேர் நம்ம நேசிக்க மாட்டோம், அவங்க இந்த விதமாக
ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அல்லது அவங்க ஏற்றுக்கொண்டு அவங்க ரொம்ப ஃப்ளரிஷ் ஆகக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறது தவறு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் யோனா காணப்படக்கூடியவனாக இருக்கிறான். ஸோ அது அவனை தவறான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், அதுக்கு பிறகு தவறான ஒரு முடிவுக்குள்ளாக அவனை எடுத்து கொண்டு போகுது. அவன் இங்க சொல்லக்கூடியது, நான் சாகிறது நலமா இருக்கும் அப்படின்னு சொல்றது என்னன்னா, இந்த நினிவே பட்டணத்தார் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க இந்த விதமான ஒரு ஆசீர்வாதம், மன்னிப்பை, ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ள கூடாது. நான் செத்துட்டா அதுக்கு மேலே கூட இது நடக்கலாம், பட் நான் சாகிற வரைக்கும் நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடியவனாக காணப்படுகிறான். அதுக்கு பிறகு கர்த்தர் அவன்கிட்ட பார்த்து கேட்குறாரு, நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ அப்படின்னு சொல்லி கேட்குறார். 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்தான். ஒருவேளை சரி, இப்படி இவன் கோபப்படுறதுனால ஒருவேளை கர்த்தர் யோனாவுக்கு மனம் இறங்கி மன்னிக்காம ஒருவேளை தண்டிப்பாருன்னு பார்த்துட்டு இருந்தானோ என்னவோ தெரியல. ஆனால் நினிவேக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கக்கூடியவனாக இருக்கான். ஏற்கனவே நான் சொன்னேன், ஒருவேளை இந்த சந்தோஷத்தில் கலந்து கொண்டு அந்த விசுவாசிகளுக்கு இன்னமும் சத்தியத்தை சொல்லி கொடுக்கக்கூடியவனாக காணப்பட்டிருக்க வேண்டிய யோனா, என் தேசத்தில் இருக்கும்போதே எனக்கு தெரியும் நீங்கள் மனம் இறங்கிடுவீங்க, அதனால தான் நான் போகாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அடுத்தது நான் சாகிறது நலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்புறம் தன்னை ஐசோலேட் பண்ணி கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். ஜனங்களோடு இருந்து, ஜனங்கள் மத்தியில் இருந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய விதத்தில் அவன் காணப்படவில்லை. கொண்டாடக்கூடிய, சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் அவன் காணப்படவில்லை. மாறாக அவன் தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளுகிறான். எப்படி அந்த மூத்த குமாரன் தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளுகிறானோ, இளைய சகோதரன், தன்னுடைய இளைய சகோதரன் வரும்போது மற்றவர்கள் சந்தோஷப்படுறாங்க, ஆனால் இவன் அந்த சந்தோஷத்துக்குள்ளாக செல்ல முடியல. அதே விதமாக தான் இங்கே யோனா காணப்படக்கூடியவனாக இருக்கிறான். அதற்கு பிறகு இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சில காரியத்தை செய்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறார்னா, கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு, இந்த யோனா 4 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈவன் 1ஆம் அதிகாரத்தில் பெருங்காற்றை வர வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பெரிய மீனை ஆயத்தப்படுத்துகிறாரு. அப்புறம் அந்த மீனுக்கு கட்டளை கொடுக்கிறாரு, யோனாவை கரையில் கக்கிற்று. இந்த இடத்துல 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிடுறார். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சியை கட்டளையிடுறார். அடுத்தது கீழ்காற்றை கட்டளையிடுகிறார். இது முற்றிலுமாக யோனாவை குறித்த ஒரு காரியமாக இருந்தாலும், இந்த யோனா புக்கில் நம்ம பார்க்கக்கூடியது கர்த்தரை ஒரு நீடிய இரக்கமும் நீடிய சாந்தமும் கிருபை உள்ளவராக நாம் பார்க்கிறோம். நினிவே பட்டணத்தாருக்கு மாத்திரம் தன்னுடைய கிருபையை அவர் வெளிப்படுத்தவில்லை, ஈவன் யோனாவுக்கும் தன்னுடைய இரக்கத்தையும் தன்னுடைய மனஸ்தாபத்தையும் தன்னுடைய நீடிய சாந்தத்தையும் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த இடத்துல கூட அவர் யோனாவை அப்படியே விட்டுவிடலை. அவன் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு போய் அங்கே உட்காரும்போது, ஒரு குடிசையை போட்டு உட்காரும்போது அது கூட அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கல. அதனால தான் என்ன செய்கிறார்னா, ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிடுறார். அது வரும்போது ஓங்கி வளர பண்ணினார் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். அதுக்கு பிறகு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் காலையில் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது, அது காய்ந்து போயிற்று. கம்ஃபர்டபுளாக இருக்க வைக்கிறாரு.
அதன் மூலமாகவும் தன்னுடைய இரக்கத்தை, மனஸ்தாபத்தை, நீடிய சாந்தத்தை, கிருபையை அவன் அறிந்து கொள்ளணும்னு சொல்லி நினைக்கிறார். அதுக்கு பிறகு அது காய்ந்து போயிற்று. அதுக்கப்புறம் கீழ்காற்றை கட்டளையிட்டார். அதுக்கு பிறகு வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் திரும்பவும் தனக்குள்ளே சாவை விரும்பினான் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் அப்படின்னு சொன்னான். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, தேவன் கர்த்தர் யோனாவுடைய ஊழியத்துல அக்கறை கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அதை காட்டிலும் யோனாவை குறித்த ஒரு அக்கறை கர்த்தருக்கு இருந்ததாக நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் திரும்ப திரும்ப எரிச்சலா இருக்கிறது நல்லதோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். யோனாவை அவர் இந்த இடத்துல தண்டிக்க கூடியவராக இல்லை, யோனாவை நேசிக்கக்கூடியவராக, யோனா மீதும் ஒரு அக்கறை கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் இதன் மூலமாகவும் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியம் என்னன்னா, நம்முடைய ஊழியம் இதில் அவர் கரிசனை உள்ளவராக, அக்கறை கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய ஊழியத்தை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கை அதன் மீது அக்கறை கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். சர்வன்ஸ் ஆஃப் காட் அவங்க மீது அக்கறை கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அவங்களுடைய சர்வீசஸ், அவங்களுடைய ஊழியங்கள் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதை காட்டிலும் யோனா நினிவேக்கு செல்ல வேண்டும், அதற்கு விரோதமாய் பிரசங்கிக்க வேண்டும், ஊழியம் முக்கியம். ஆனால் எப்படிப்பட்ட விதத்தில் செல்ல வேண்டும் என்றால், எப்படி கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார், நீடிய சாந்தம், பொறுமையுள்ளவராக இருக்கிறார், அதே விதமாக ஆண்டவருடைய ஊழியக்காரர்களும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறார். ஊழியக்காரர்கள் மட்டும் இல்லை, அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேர்களுமே இவ்விதமாக இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். யோனாவுக்கு கடும் கோபம் வந்தது. யோனாவுடைய கோபம். இன்றைக்கு உங்களை நீங்கள் யோசித்து பார்ப்பீங்க அப்படின்னா, சில வேளையில் நீங்களும் நானும் கூட யோனாவும் மாதிரி தான் காணப்படுகிறோம். சில நேரத்தில் என்னுடைய குடும்பம், என்னுடைய திருச்சபை, என்னுடைய மக்கள், என்னுடைய கண்ட்ரி அப்படின்னு சொல்லி நம்ம அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நிச்சயமாகவே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆனால் ஒருவேளை நம்மை சார்ந்திராத வேறொருவர் அப்படின்னு யாராவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, அது மட்டும் இல்லை, ஒருவேளை நமக்கு விரோதமாக செய்யக்கூடியவங்க அல்லது நம்மை நேசிக்காதவர்கள், அவர்களை குறித்து நம்ம யோசிக்கும் போது என்ன யோசிப்போம்னா, நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கடவுள் இருக்கிறாரோ அதே விதமாக அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும்னு சொல்லி நம்ம விரும்புவது கிடையாது. எப்படி யோனா நினிவே பட்டணத்தார் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி யோசித்தானோ, அதே விதமாக தான் நமக்கு நம்மை விரோதிக்கிறவர்கள் அல்லது நம்மை சாராதவர்கள், நமக்கு நெருங்கியவர்கள் அல்லாதவர்கள், அவர்கள் மத்தியிலும் அப்படிதான் கர்த்தர் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். இது தவறானது. இந்த இடத்துல யோனாவுக்கு அந்த விதமான ஒரு பிரச்சனை தான். தேவன் செய்யக்கூடிய காரியங்கள் மீது, தேவன் செய்யக்கூடியவற்றை அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடாதவனாக காணப்படுகிறான். ஆனால் இறுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன வாசிக்கிறோம்? அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமனுக்காக பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். யோனாவின் கோபம், கர்த்தரின் மனதுருக்கம். இங்கே என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒருவேளை வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அப்படின்னு சொல்லும்போது, சில பேர் ஒருவேளை
அங்கே இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளை குறித்து இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆர்கியலாஜிக்கல் ஸ்டடீஸ் படி பார்க்கும்போது அந்த டைமில் இந்த 120,000 பேர் தான் அந்த நினிவே பட்டணத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒருவேளை இவங்க வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கடவுளை சார்ந்த காரியத்தில் அதே போல் ஒரு நல்ல வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை தெரியாதவர்களாக காணப்பட்டாங்க. இவங்க கொடூரமான ஜனங்களாக இருந்தாங்க. ஆனால் யோனாவுடைய பிரசங்கத்தின் மூலமாக அவர்கள் கர்த்தரை நம்புகிறாங்க, மனம் திரும்புகிறாங்க. இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன்னு மட்டும் சொல்லலை, அங்கே இருக்கக்கூடிய மிருக ஜீவன்களும் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய மனதுருக்கம் நாட் ஜஸ்ட் பீப்புள், பிளேஸ், அந்த கம்யூனிட்டி, அதை குறித்து சொல்லக்கூடியதாக இருக்குது. சில நேரத்தில் நீங்களும் நானும் யோனாவை போல காணப்படுகிறோம். ஆனால் நினிவே பட்டணத்தாருக்கு எப்படி கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருந்தாரோ அதே விதமாக தான் நமக்கும் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 9ஆம் அதிகாரத்தில், ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்கிற சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார், அவருடைய சித்தத்துக்கு எதிர்த்து நிற்பவன் யார்? இங்கே யோனா கர்த்தருடைய விருப்பத்துக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவனாக இருக்கிறான். இங்கே பவுல் அவருடைய சித்தத்துக்கு எதிர்த்து நிற்பவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறார். இந்த நினிவே பட்டணத்தார் இந்த டைமில் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்புகிறாங்க. ஆனால் 150 இயர்ஸ்க்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நினிவே பட்டணத்தாருடைய முடிவு வித்தியாசமாக காணப்படுகிறது. அதை குறித்து நம்ம நாகும் அந்த புக்கில் நம்ம வாசிக்கிறோம். அந்த இடத்துல 2ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், கர்த்தர் எரிச்சலுள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன். யோனாவில் நம்ம பார்க்கும்போது இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல எரிச்சலுள்ள நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன். எஸ், அவர் இரக்கமுள்ளவர் தான், ஆனால் அவர் நீதி செய்கிற தேவன். இது உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் கூட அது பொருந்தக்கூடியதாக இருக்குது. அவர் இரக்கமுள்ளவராக இருப்பதனால அவரை விசுவாசித்து மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக வாழும்போது நிச்சயமாகவே தேவன் நம்மை மன்னித்து நமக்கு வரவேண்டிய அந்த கோபாக்கினியை நீக்கி நம்மை நீதிமான்களாக்கி அவருடைய பிள்ளைகளாக அழகாக வழிநடத்தி வருவார். நாம் யோனாவை போல காணப்படக்கூடாது. ஒருவேளை நான் அதிகமாக யோனாவை போல காணப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. இந்த யோனா புக்கை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, யோனா தான் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஜெபத்தை குறித்து பார்க்கும்போது, மீன் வயிற்றிலிருந்து என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் உமது கண்களுக்கு எதிராக இராதபடிக்கு தள்ளப்பட்டேன் அப்படின்னா சொல்கிறான். ஸோ இதை வைத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது நிச்சயமாகவே யோனா தான் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லி. யோனாவுடைய வாழ்க்கையில் இதுக்கு பிறகு 4ஆம் அதிகாரம் முடியும் போது யோனாவுடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்கப்படலை. ஆனால் உண்மையாகவே இதற்கு பிறகு யோனா நினிவேக்காக தேவன் கர்த்தர் எப்படி பரிதபித்தாரோ அதே விதமான ஒரு மனதுருக்கம் அவனுக்கும் இருந்து தேவனுடைய ஊழியத்தை நிச்சயமாகவே செய்து முடித்திருப்பான். அது எப்படி தெரியுதுன்னா, அவன் எழுதும்போது பொதுவாக பயோகிராஃபி யாராவது எழுதுகிறாங்கன்னா ஒருவரை குறித்து நல்ல காரியங்களை தான் எழுதுவாங்க. அவரை குறித்து ஒரு தவறான காரியம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே டெலீட் பண்ணிடுவாங்க, அதை ஆட் பண்ணவே மாட்டாங்க. இங்கே யோனா அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு மாறுதல் அவனுக்கு ஏற்படுவதற்கு முன்னாடி இருந்த அந்த வாழ்க்கையை முற்றிலுமாக கீழ்ப்படியாதவனாக எப்படி தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனான், எப்படி மீன் வயிற்றிலிருந்து ஜெபித்தான்,
அதுக்கு பிறகு எப்படி கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தடவை வந்துச்சு, எப்படி நினிவேக்கு போனா, அதுக்கப்புறம் அவங்க மனம் திரும்புறத பார்த்து எப்படி கோபம் கொள்றான், அதற்கு பிறகு கடைசியில் இந்த கேள்வி அவனை எப்படி மாற்றியது. அதன் விளைவாக அவன் மீண்டுமாக நினிவேல இருந்து ஊழியம் செய்திருக்கக்கூடும். இந்த விதமான ஒரு மனமாற்றம் நமக்கும் தேவை. தேவன் கிருபை உள்ளவர், அவர் பொறுமை உள்ளவர். அதை நாம ஒரு லைசன்ஸாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை ஒரு ஒரு பெனிஃபிட்டாக எடுத்துக்கொண்டு நம்ம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாக இருக்கிறாரோ, நம் மூலமாக என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமுள்ளவராக இருக்கிறாரோ, அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம கடந்து செல்ல ஆண்டவர் நம்மை அழைக்கிறார்.